பெப்பிள்ஸ் சேனல் நேயர் அனைவருக்கும் என் காலை வணக்கம். சூப்பரான பெருமாள் கோவிலை தான் இன்னைக்கு நான் விசிட் பண்ண போறேன். பாடலாத்ரி நரசிம்மர் கோவிலுக்கு தான் இன்னைக்கு நான் போக போறேன். சிங்கப்பெருமாள் கோவில் மெயின் ஜங்ஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர்லேயே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயில். ட்ரெயினில் தாங்க போக போகிறேன். சிங்கப்பெருமாள் கோவில் போயிட்டு அங்கேருந்து எப்படி இந்த யோக நரசிம்மர் கோவிலுக்கு நீங்கள் போய் பார்க்கலான்றத எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இப்போ நான் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் தான். ட்ரெயினும் இப்போ ஸ்டேஷனுக்கு வந்துருச்சுங்க. வாங்க ட்ராவலிங்கை பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த ட்ரெயின் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ட்ரெயின் ஜேர்னியை நான் ஃபுல் லென்த்தாக உங்களுக்கு காட்டலைங்க. இங்கேருந்து உங்களுக்கு அடுத்ததாக இப்போ நான் காட்டுறது கிண்டி. சென்னை பீச்சிலேருந்து செங்கல்பட்டுக்கு உங்களுக்கு ½ ஒரு ட்ரெயின் அவைலபிளாக தான் இருக்குது. அது ஏறினீங்கனாலே நீங்கள் இந்த சிங்கப்பெருமாள் கோயில் ஸ்டேஷனில் இறங்கிடலாம். அடுத்ததா ட்ரெயின் இப்போ போயிட்டு இருக்கிறது தாங்க தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ அடுத்ததா சிங்கப்பெருமாள் கோயில் தான் வரப்போகுது. நான் இறங்கிட்டு இந்த டெம்பிளுக்கு எப்படி போறதுன்றத உங்களுக்கு சொல்றேன் வாங்க. இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பெருமாள் கோவில் தான். இந்த சிங்கப்பெருமாள் கோவிலோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் தான். அந்த பாடலாத்ரி யோக நரசிம்மர் கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டேஷன்லேருந்து வெளியே வர வழி. சிங்கப்பெருமாள் ஸ்டேஷன்லேருந்து இப்போ நான் மெயின் ரோடுக்கு போயிட்டுருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். நீங்கள் ரைட் கட் பண்ண உடனே இருக்கிறது தான் சிங்கப்பெருமாள் கோவில் பஸ் ஸ்டாப். இந்த சிங்கப்பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் கூடுவாஞ்சேரி தாண்டி இருக்கிறது தான் இந்த சிங்கப்பெருமாள் கோவில். அண்ட் அது தாண்டின உடனே நீங்கள் ரோடு ஸ்ட்ரெயிட்டாக கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்லேயே வர்றதுதான் பாடலாத்ரி ஸ்ரீ நரசிம்மர் திருக்கோவில். இன்னைக்கு இந்த கோவிலை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் இந்த கோவிலோட ராஜகோபுரம். இதுவே நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரதா இருந்தால் இதுக்கு அடுத்த லேனில் தாங்க கட் பண்ணோம். இப்போ எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தான் தொட்டில், பூ, பழம் இதெல்லாமே நீங்கள் வாங்குறதுக்கு உண்டான ஷாப். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமுங்க. வணக்கம் பெப்பிள்ஸ் சேனல் நேயர்களே. இப்போது நம்ம பாடலாத்ரி ஸ்ரீ நரசிம்ம சுவாமி திருக்கோவிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். எப்படி வந்தோன்றது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க. இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் என்ன, இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு என்னன்றதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கோவிலுக்கு முன்னாடியே அழகாக இருக்கிறது தாங்க இந்த 4 கால் மண்டபம். இப்போ வாங்க இந்த பாடலாத்ரி பெருமாள் திருக்கோவிலுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ நீங்க பார்க்கறது தான் இந்த கோவிலோட மெயின் ராஜகோபுரம். உள்ள போன உடனே நம்ம பார்க்கறது தான் சுதை வடிவிலான சிற்பங்கள். தசாவதாரம் பார்த்தீங்கன்னா இங்க நம்ம முன்னாடி இருக்கு. 10 அவதாரமும் நீங்க இங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கொடிமரம். கோவிலுக்குள்ள நம்ம வந்த உடனே இடதுபுறமா இருக்கிறது தான் கோவிலோட பிரகார சந்நிதிக்கு போறதுக்கு உண்டான வழி. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நீங்க பாக்குறது தான் உற்சவர் சந்நிதி. அப்படியே நீங்க உள்ள நடந்து வரும்பொழுது ரைட் ஹேண்ட் சைட்ல இப்ப நீங்க பாக்குறது தான் யோக நரசிம்மர் அஹோபிலவல்லி தாயார பாக்குறதுக்கு உண்டான வழிங்க. பொதுவா கோவில்கள்ல லட்டு, புளியோதரை கொடுத்து நீங்க பாத்திருப்பீங்க. இந்த கோவிலோட சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இங்க கொடுக்கிற மிளகு தோசை தாங்க. இப்போ நீங்க பாக்குறது தான் பெருமாள் சந்நிதி.
இப்போ வாங்க சின்ன மலையா இருக்கிற இந்த குன்றை பார்க்கலாம். இந்த குன்றுல நீங்க பாக்குறது தான் யோக நரசிம்மர் கோபுரம். அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது அஹோபிலவல்லி தாயாரோட கோபுரங்க. நரசிம்மரை நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த கோவில்ல நெற்றிக்கண்ணோட நரசிம்மர் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார். இங்க யோக நரசிம்மரை நீங்க பிரதட்சணம் வரணும்னா இந்த குன்றோட சேர்த்து தான் நீங்க இங்க பிரதட்சணம் வரணும். இந்த கோவிலே பாத்தீங்கன்னா இந்த குன்றுக்கு உள்ளதாங்க இருக்கு. இந்த கோவிலோட சிறப்பு பெயர் வரத்துக்கு காரணம் என்னன்னா பாடலாத்ரி. பாடலம்னா சிவப்பு, ஆத்ரின்னா கோவம். கோவிலுக்குள்ள யோக நரசிம்மரையும் அஹோபிலவல்லி தாயாரையும் நீங்க கும்பிட்டு கோவில பிரதர்ஷனம் பண்ணோம்னா நீங்க இந்த குன்றம் சேர்த்து தாங்க சுத்தணும். அப்படி நீங்க வரும்பொழுது இங்க இருக்கிறதா இந்த ஸ்தல விருட்சம் மரம். நீங்க சுற்றி வரும்பொழுது இங்க தெய்வீகமான அதிசய குணம் படைத்த மரம் ஒன்று இருக்குங்க. இந்த குன்றுக்கு முன்னாடியே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்தல விருட்சம் உங்களுக்கு இந்த கல்லிலேயே எழுதி இருக்கு. மனமாகாதவர்களும் மக்கட்பேறு இல்லாதவர்களும் தொட்டில் கட்டுறதாகட்டும், குங்குமம் பூசி வைக்கிறதாகட்டும், நெய் விளக்கேற்றி வைக்கிறதாகட்டும், இதுவெல்லாம் நடக்கும்னு இந்த மலையில எழுதி இருக்குங்க. அதையும் நீங்க இங்க பார்க்கலாம். இந்த கோவிலே பாத்தீங்கன்னா ஒரு குடவரை கோவில் தாங்க. கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பல்லவர்களால கட்டப்பட்ட கோவில் தாங்க இந்த சிங்கப்பெருமாள் கோவில். இப்போ கோவிலை சுற்றிட்டு நம்ம இடது புறமா இறங்கிட்டு இருக்கோங்க. பொதுவா கோவில்ல பிரதோஷம்னு பாத்தீங்கன்னா சிவனுக்கு தான் உகந்த நாளா சொல்லுவாங்க. ஆனா இந்த கோவில்ல பெருமாளுக்கு, அதாவது நம்ம யோக நரசிம்மருக்கு பிரதோஷம் அன்னைக்கு இந்த கோவில்ல கிரிவலம் வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நரசிம்மரை நீங்க சுதை வடிவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெய் தீபம் ஏற்றுவதற்கான இடம் கொடுத்துருக்காங்க. இந்த வழி பாத்தீங்கன்னா மார்கழியில சொர்க்கவாசல் திறக்கும் போது மட்டும்தான் பார்க்க முடியும். மற்ற நேரத்துல நீங்க சைடு வழியா தாங்க போய் யோக நரசிம்மரை தரிசிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட தனி சிறப்புன்னு பாத்தீங்கன்னா மார்கழி தை மாதங்கள்ல யோக நரசிம்மர் காலுக்கு அடியில இங்க சூரிய ஒளிப்படும். ரத சப்தமி நாள்ல பாத்தீங்கன்னா உடல்ல இந்த சூரிய கதிர் படுங்க. இப்ப நீங்க பாக்குறது தான் பாடலாத்ரி நரசிம்மர் கோவிலோட யோக நரசிம்மர். இப்போ நீங்க பாக்குறது அஹோபிலவல்லி தாயார். இந்த கோவிலோட ஸ்தல வரலாறுன்னு பாத்தீங்கன்னா ஜாவலின் மகரிஷி என்பவர் யோக நரசிம்மரை வேண்டி கடும் தவம் புரிஞ்சிருக்காரு. அவருக்கு நரசிம்மர் காட்சி அளிச்சிருக்காரு. அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா பாடலம்னா சிவப்பு, ஆத்ரின்னா கோபம், நெற்றிக்கண்ணோட கடும் கோபத்துல காட்சி அளிச்சிருக்காரு. உங்களுக்கு இப்போ எப்படி இந்த சிங்கப்பெருமாள் கோவில் பாடலாத்ரி நரசிம்மர் திருக்கோயிலுக்கு வர்றதுன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வாங்க இந்த யோக நரசிம்மரோட அருளை பெறுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம எங்களோட பிபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.